அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ரப்பி இஸ்ரஹ் சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேருதவியால் அஹாதீஸ் சஹீஹாங்கிற கிதாப் முடிஞ்சிட்டு இப்போ அதில் எப்படி ஒரு ஹதீஸு சரகு தமாரின் எப்படி கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான் இந்த கிதாப்லேயும் கையாண்டிருப்பாங்க. அந்த கிதாப்புடைய ஆத்தர் தான் இந்த கிதாபும். சரிங்களா? இந்த கிதாப் என்ன அப்படின்னு கேட்டால் நுசூஸ் அப்படின்னா ஹதீஸ்கள்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்கள்ல இருந்து தான் இது இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார். நரக நெருப்பிலிருந்து என் மூலம் யாரை பாதுகாத்தானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இதுதான் முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் யார் அறிவிக்கிறா அப்படின்னு கேட்டால் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் உள்ள சம்பவம் என்னன்னு கேட்டால், ஒரு யூத சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருப்பான். அவன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டுருவான். அப்போ ரசூல்லா அவனை நலம் விசாரிக்கிறதுக்காண்டி போவாங்க. அவன் கடைசி தருவாயில் இருக்கான். கடைசி தருவாயில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து ரசூல்லா இஸ்லாத்தின்பால் அந்த சிறுவனை அழைப்பு கொடுக்காங்க. அப்போ அந்த சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாமல் அவங்க தந்தையை நோக்கி பார்க்கான். தந்தை சரி நீ ரசூல்லாவுக்கு கட்டுப்படுன்னு சொன்னோன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுடுறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு உடனே மரணமும் ஆயிடுறான். அப்போ ரசூல்லா அவனுடைய வீட்டில் இருந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வெளியேறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார் அப்படின்னு சொல்லிட்டே வெளியே வராங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்ப்போமா? அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும், என்ன புகழ் அனைத்தும் லில்லாஹி அல்லாஹ்விற்குரியது. அல்லதி அப்படிப்பட்டவன், அன்கத காப்பாற்றினான், ஹூ அவரை காப்பாற்றினான் இல்லை அவனை காப்பாற்றினான், பி என் மூலம், மினன்னார் நரக நெருப்பிலிருந்து என் மூலம் யாரை காப்பாற்றினானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அனஸின் அன்ன குலாமன் மினல் யஹூதி. அனஸின் அனஸ் ரலியல்லாஹு அவங்களை தொட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்ன குலாமன் நிச்சயமாக ஒரு சிறுவன், மினல் யஹூதி யூதர்களிலிருந்து நிச்சயமாக ஒரு சிறுவன் இருந்தான். கான யஹ்துமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் என்ன பண்ணுறான்? மரீத நோய்வாய்ப்பட்டான். அத்தாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே அத்தாஹு அவனிடத்தில் வந்தார்கள். அத்தானா வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். யஊதுஹு அவனை நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். வஹுவ பில் மௌத்தி மரண சமயத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவனை நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். ஃபதாஹு எனவே அழைப்பு விடுத்தார்கள். ஹூ அவனிடத்தில் அழைப்பு விடுத்தார்கள். இலல் இஸ்லாமி இஸ்லாத்தின்பால் அவனிடத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். நலரல் குலாமு எனவே நலர பார்த்தான், குலாமு சிறுவன் பார்த்தான், இலா அபிஹி தன்னுடைய தந்தையின் பக்கம் சிறுவன் பார்த்தான். வஹுவ இந்த ரஅசிஹி தன்னுடைய தலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் பக்கம் சிறுவன் பார்த்தான். ஃபகால லஹு எனவே கால லஹு அபூஹு அவனுடைய தந்தை அவனுக்கு கூறினார், கட்டுப்படு அபுல் காசிம் அபுல் காசிமுக்கு கட்டுப்படு. காசிம்ங்கிறது ரசூலாவுடைய பையன். அந்த ஒரு குண்ணியத்துனா புனைப்பெயர், அது ரசூலாவுக்கு இருந்துச்சு. சரிங்களா? அபுல் காசிமுக்கு கட்டுப்படு. அஸ்லம எனவே அஸ்லம இஸ்லாத்தை ஏற்றான். சும்ம பிறகு மாத்த மரணித்தான். ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். மின் இன்திஹி அவனிடத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். வஹுவ யகூலு சொல்லக்கூடிய நிலையிலேயே அவனிடத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். என்ன சொல்லக்கூடிய நிலையில்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே அவனிடத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சரகு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் ஒவ்வொரு பாடங்களையும் ஒவ்வொரு தடவை எல்லாம் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.